Kalipoma with friends. Kalipoma with friends. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு கதைப்போமா வித் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் 2. இன்றைய நம் விருந்தினர் மதுராந்தகத்தில் பிறந்து பல நாடுகளில் ஐடி துறையில் வேலை செய்து அனுபவம் பெற்றவர். இவருடைய வாழ்க்கை பயணம், கற்றுக்கொண்ட பாடங்கள், எதிர்கால கனவுகள் அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம் வித்யா, வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். வணக்கம் பாரதி. உங்களோட இந்த எஃபர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பாட்காஸ்ட் மூலியமா என்னன்னா நிறைய பேரை பத்தி தெரிஞ்சுக்க முடியுது. நாட் எவ்ரி பீப்புளோட நம்ம போய் பேசி பழகிட முடியாதுல்ல, அந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்காது. பட் இந்த பாட்காஸ்ட்ல யாரு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களோட டைம் அண்ட் எஃபர்ட்க்கு ரொம்ப நன்றி. மை பிளஷர். தேங்க்யூ வித்யா. நீங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. முதல்ல உங்க ஊரான மதுராந்தகம், நீங்க அங்க வளர்ந்தது, அங்க உங்க பள்ளி நாட்கள், இவையெல்லாம் பற்றி சொல்லுங்க. எங்க ஊரை பத்தி சொல்லணும்னா அது ஒரு குட்டி டவுன், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு. அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்திலேயே பெரிய ஏரி வந்து மதுராந்தகம் ஏரி. அண்ட் அங்கே ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் இருக்கு, ஏரி காத்த ராமர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. பழைய காலத்தில் சொல்றாங்க, எனக்கு முழு வரலாறு ஃபுல்லாக தெரியாது. நான் எனக்கு கேள்விப்பட்ட வரலாறை சொல்றேன். அது என்னன்னா, ஒரு காலத்தில் அந்த மதுராந்தகம் ஏரி வந்து ரொம்ப வழிஞ்சு வெள்ளம் வரும்போது கடவுளே வந்து ராமரே வந்து குறுக்கல அந்த வெள்ளத்தை தடுத்ததுனால அந்த ஏரியை காத்த ராமர் அப்படின்னு. அன்னைக்கு அந்த வெள்ளம் வந்திருந்தா அந்த ஊர் ஃபுல்லாக அழிஞ்சிருக்கும். பக்கத்தில் இருக்கிற நிறைய கிராமத்துக்கு விவசாயம் அதெல்லாமும் அழிஞ்சிருக்கும். அந்த ஏரியிலேருந்து தான் நிறையா பாசனத்துக்கெல்லாம் போகுது நிறைய கிராமத்துக்கு. ஸோ அதை காப்பாற்றினதுனால அந்த கோவில் வந்து ஏரி காத்த ராமர்னு அந்த ஏரியோட கரையிலேயே இருக்கும். ரொம்ப ஃபேமஸான கோவில். என்னோட பள்ளி நாட்கள்னு சொன்னோன்னா, நான் 5th வரைக்கும் மதுராந்தகம்ல தான் படித்தேன். செங்கல்பட்டில் தான் 6thலேருந்து 10th வரை. அண்ட் தென் 10th அப்புறம் டிப்ளமா 3 years, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் 3 years. டிப்ளமா வந்து சென்னையில் படித்தேன், தரமணி காலேஜில். அப்புறம் இன்ஜினியரிங் வந்து தாம்பரம் பக்கத்தில் ஒரு காலேஜில், சேலையூரில் பாரத் இன்ஜினியரிங் காலேஜில்னு படித்தது. ஸோ எங்கள் ஃபேமிலியில் நான் ஃபஸ்ட்டு கிராஜுவேட். அது எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பள்ளி கல்லூரி நாட்களில் இன்னமும் அந்த ஃப்ரெண்ட்ஸோட எனக்கு டச் இருக்குது. திங்க் எங்கள் ஊரை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோதான் சொல்லணும். தேங்க்யூ வித்யா. பொன்னியின் செல்வன் படிச்ச யாருமே மதுராந்தகம் ஏரியை மறந்திருக்க மாட்டாங்க. அதோட உங்க குடும்பத்துல நீங்க முதல் பட்டதாரியா உயர்ந்தது மிகவும் சிறப்பான விஷயம். அடுத்து கல்லூரி முடிச்சு வேலைக்கு போன அந்த டிரான்சிஷன் மற்றும் பல நாடுகளில் வேலை செய்த அனுபவம், இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூ செலெக்ஷன் தான் ஆக்சென்ச்சரில் ஜாயின் பண்ணேன். என்னோடய ஃபஸ்ட் போஸ்டிங் வந்து பாம்பேயில். அப்போல்லாம் பாம்பே அப்படின்னாவே எனக்கு மற்றவங்கள பற்றி தெரியல. எங்களுக்கெல்லாம் எங்கள் ஊரில் இருந்தவங்களுக்கெல்லாம் பாம்பே வரைக்கும் போகணுமா, ஐயோ பாம்பேயில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டெரரிசம்லாம் நிறையா நடந்துச்சு. அந்த இன்சிடென்ட்ஸ், அந்த ஈவன் பாம்பே ஃபிலிமோட அந்த இம்பேக்ட் எங்கள் ஃபேமிலியில் அப்பயும் இருந்துச்சு. ரொம்ப பயந்துட்டே தான் போனேன், புது ஊர் எப்படி இருக்கும்னு. ஆனால் ஐ ஹாவ் டு சே, பாம்பே வந்து ரொம்ப ரொம்ப லவ்லியான பிளேஸு. அந்த ட்ராவல் ஃப்ரம் எங்கள் ஊர்லேருந்து பாம்பேக்கு வந்து எல்லாமே பிரமிப்பாக இருந்துச்சு. குட்டி டவுன்லேருந்து அந்த ஊரில் போய் இருந்தது. அல்ட்ரா மாடர்ன் சிட்டி இல்லையா, எல்லாமே நியூ ஆஸ்பெக்ட்ஸ். பட் லோட்ஸ் ஆஃப் லேர்னிங் இருந்தது. அந்த ட்ரெயினில் போயிட்டு வர்றது அது ஒரு பெரிய ஆர்ட் தான், பாம்பே ட்ரெயினில் ஏறி இறங்குறது. அண்டு லாட்ஸ் ஆஃப் அந்த பீச்சஸில் நிறையா வாக் பண்ணுவோம். சௌப்பாட்டி பீச்லாம் என்னோடய ஃபேவரட் பிளேஸ். ஸோ ஆக்சென்ச்சரில் பாம்பேயில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு அது ஒரு 6 months. பெங்களூர் அனதர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் சென்னை. அப்புறம் அங்கேருந்து எனக்கு ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எனக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. லைக் 2 yearsல ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னு சந்தோஷமாக இருந்தது. டு எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸ் அண்ட் டு ஹெல்ப் மை ஃபேமிலி, அந்த விஷயம்லாம் இருந்தது. யூஎஸில் வந்து ஒரு 10 to 12 months ஒர்க் பண்ணியிருப்பேன். யூஎஸில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுன்னா ஐ வுட் சே ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது ஒர்க். ஒன்று, நம்ம இங்கேருந்து ஆன்சைட்டில் போனதுனால நம்மளுக்கு ஆஃப் ஷோர் ஆன்சைட் கோஆர்டினேஷன் அந்த ஒர்க் இருக்கும். ப்ளஸ் வீக்கெண்ட் ஒர்க்கிங் அங்கே வந்து ரொம்ப சாதாரணமாக இருந்தது அந்த டைமில். 2006-07 சொல்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் பீப்புள் வந்து தே ப்ரிஃபர் வீக்கெண்ட் ஒர்க்கிங் ஆஸ் வெல். அண்ட் பார்த்தா எனக்கு பர்சனலி கொஞ்சம் ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ் கொஞ்சம் கம்மின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா மோஸ்ட்லி அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அவங்க ஹஸ்பண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஒய்ஃப்கெல்லாம் மெட்டர்னிட்டி லீவ் ரொம்ப கம்மி பீரியடு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எதர் அவங்க ஜாப்லேருந்து
ஒரு பிரேக் எடுத்துடுறாங்க, ஒரு பாஸ் பண்ணிடுறாங்க, குழந்தைய பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து ஹெவிலி ஒர்க் லோடடாக இருக்கிறதுனால ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல கம்மி தான் யூஎஸில். அதுக்கப்புறம் திருப்பி இந்தியாவுக்கு வந்தாச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் யூகே மூவ் பண்ணிட்டோம். யூகே வந்ததுக்கப்புறம் இது கம்ப்ளீட்லி எனக்கு இங்கே ஒர்க் பண்ண வரும்போதே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்தப்போ இங்கே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து என்னோட ஒப்பீனியன் தான். அகெயின் இது எனக்கு வந்து யூகேல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மச் பெட்டர்னு தோணுச்சு. ஆப்வியஸ்லி எனக்கு 2 பிள்ளைங்களும் இங்கே தான் பிறந்தாங்க. 2 குழந்தைங்க பிறந்தப்பையும் மெட்டர்னிட்டி பிரேக்லாம் இந்த ஊரோட அந்த ரைட்ஸ்லாம் பார்க்கும்போது ஸ்டாட்டுட்டரி ரைட்ஸ் வாஸ் மச் பெட்டர். அண்ட் நிறைய குறைகள் இருந்தாலும் ஐ ஹாவ் டு தேங்க் மற்ற கண்ட்ரியில் உள்ள சிஸ்டம்லாம் பார்க்கறச்ச என்ஹெச்எஸ் இஸ் மச் பெட்டர் தான். இட் வாஸ் பெட்டர் அந்த டைமில். இப்போ கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குது ஆஃப்டர் பிரெக்சிட். பட் நான் என் குழந்தைங்க பிறந்த டைம்லலாம் சொல்லணுன்னா என்ஹெச்எஸ் கேர் வாஸ் அமேசிங்னு தான் சொல்லுவேன். அண்ட் இன்ஃபேக்ட் என்னோட டெலிவரி டைம்லலாம் இங்கே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பெரியவங்களால வர முடியல. ஸோ ஜஸ்ட்டு நானும் ஷம்மியும் மாத்திரம்தான். ஸோ அப்படி பார்க்கறச்ச எங்களுக்கு நிறைய ப்ரீநேட்டல் கிளாஸஸ், ஆன்டிநேட்டல் கிளாஸஸ், அதுக்கப்புறம் போஸ்ட் லைக் எப்படி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் இருந்தது. எனக்கு தெரியல இந்தியாவில் இதெல்லாம் இருந்துதான்னு. ஏன்னா இந்தியாவில் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் குழந்தை பிறந்ததுன்னா சொந்தக்காரங்க பார்த்துப்பாங்க. இங்கே எல்லாமே நம்ம ஓன் பார்த்துக்கும் போது இந்த கிளாஸஸ், இந்த மிட்வைஃப் அவங்க வீட்டுக்கு வந்து விசிட் பண்ணுறது, அந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து கண்டிப்பாக யூகேல பெட்டர்ன்னு தான் சொல்வேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் ஆகட்டும், பிள்ளைங்களுக்கு என்ஹெச்எஸ் ஆகட்டும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆகட்டும். இங்கே நான் வீக்கெண்ட் ஒர்க் ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறேன், வெரி ரேர்லி தான். ஈவன் ஆஃபீஸஸ்லேயே தே ஆர் ட்ரைங் டு என்கரேஜ் யூ வீக்கெண்ட் ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதையும் மீறி ஆன் காலில் இருக்கவங்க இருக்காங்க, பட் தே கெட் காம்பன்சேட்டட் நைஸ்லி. நாட் ஓன்லி வித் மணிஸ் ஃபார் டைம் லீவ் அதெல்லாமும் கிடைக்கிது. என் பர்ஸ்பெக்டிவில் நான் இங்கே பெட்டர்னு சொல்வேன். ஒர்க் சம் டைம், கொஞ்சம் டைம் நான் இட்டாலியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இட்டாலியும் மோர் ஆர்லெஸ் யூரோப் மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் எனக்கு வந்து இட்டாலியன் பீப்புள் கம்பேர் பண்ணும்போது யூகே இஸ் மச் பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். இது என்னோட ஒப்பீனியன். மேபி அகெயின் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒப்பீனியன் இருக்கலாம். கண்டிப்பா வித்யா, பல நாடுகள்ல உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை ஒப்பிட்டு சொன்ன விதம் மிகவும் யதார்த்தமா இருந்தது. அதோட யூகே சிஸ்டம்ல இருக்கிற நிறைய நல்ல அம்சங்களை ரொம்ப அழகா ஹைலைட் பண்ணீங்க. இப்போ நீங்க ஐடி துறையில இருக்கீங்க. ஆனா எதிர்காலத்துல உங்க கரியர்ல ஏதாவது மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அந்த கனவு என்னன்னு சொல்லுங்க. தேங்க்யூ பாரதி இது கேட்டதுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி இது வெளில நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் மீ. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். புக்ஸ்னால் இந்த ஜானர் அந்த இதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே படிக்க பிடிக்கும். நாவல்ஸ் பிடிக்கும், புராணங்கள் படிக்க பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். பொன்னியின் செல்வனும் பிடிக்கும், மகாபாரதமும் பிடிக்கும். அந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு நிறைய டைம் இருந்தது படிக்கிறதுக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், என் இன்ட்ரெஸ்ட் வந்து என் ப்ரையாரிட்டிஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். எப்பயுமே டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம அதை எப்படியும் பர்சியூ பண்ணிடுவோம். ஆனால் ப்ரையாரிட்டிஸும் இன்ட்ரெஸ்ட்டும் மாறும்போது சில திங்ஸ் நம்மளோட கனவே பின்னாடி தள்ளி போயிடுற மாதிரி இருக்கும். எனக்கு புக்ஸ் படிக்க பிடிக்குங்கிற மாதிரி எனக்கு எம்ப்ராய்டரி அண்ட் டெய்லரிங் ரொம்ப ஆசை. அண்ட் எனக்கு வந்து நிறைய எப்போயுமே பீப்புளோடு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட, என் ஃப்ரெண்ட்ஸையுமே நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். த மோர் த மெரியருங்கிற கான்செப்டில். ஸோ இன்வால்விங் வித் பீப்புள், இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இதுதான். அப்புறம் எனக்கு ட்ராவல், இது நாளும் தான் என்னோட ரொம்ப நான் ஆசைப்படுற விஷயம். ட்ராவல் அரவுண்ட் த வேர்ல்டு, நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, சுற்றி பார்க்குறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விஷயம் எல்லாமே கொஞ்சம் லேகிங்னு தான் சொல்வேன். கல்யாணம் ஆகி குழந்தைங்க பிறந்து அப்புறம் குழந்தைங்கள வளர்க்குறதுல இப்படியே போயிடுச்சு நிறைய ப்ரையாரிட்டி. அஃப்கோர்ஸ் அது முக்கியம்தான், இது எல்லாரும் தான் பண்ணுறாங்க, நான் ஒன்றும் புதுசாக பண்ணிடல. ஸோ இப்போ என்னென்னா இந்த பிள்ளைங்க வளர்க்குறதுலையும் இந்த ஒர்க்லேயும், ஒர்க் இஸ் வாட் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு என்னோட ஃபேமிலி சஸ்டெயின்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ அதை குறைச்செல்லாம் சொல்லலை. பட் இப்படியே இந்த ஒர்க்கில் வந்து மார்னிங் 9 to 5 9 to 5 இதே மாதிரி கோடை டெவலப் பண்ணுறது, டிப்ளாய் பண்ணுறது, இப்படியே போகாமல் ஐ ரியலி வாண்டட் டு டூ சம்திங். ஒன்ஸ் எனக்கு ஓகே, எனக்கு ஃபினான்ஷியலி இப்போது என்னால் ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னா ஐ வுட் ப்ரிஃபர் என்னோட ஐடி ஃபுல் டைம் ஜாபை ஒரு பார்ட் டைம் ஜாபை மாற்றிட்டு ஐ வாண்டட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் இன் ஸ்பெண்டிங் ரீடிங் புக்ஸ், ட்ராவல். ஏன்னா இப்போ எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணணும்னா பசங்களோட ஸ்கூல் ஹாலிடேயில் தான் ட்ராவல் பண்ண முடியுது.
அண்ட் அதில் எப்போவுமே நம்மளுக்கு டைம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் ஸ்கூல் ஹாலிடேஸில் நீங்கள் எங்கே போனாலும் க்ரௌடடாக இருக்குது. அண்டு அஃப்கோர்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. ஸோ எல்லா இடமும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியல இப்போதைக்கு. பட் என்னோட செகண்ட் பிள்ளையும் செகண்டரி எல்லாம் முடிச்சு அவன் காலேஜ்லாம் போயிட்டான்னா ஐ வாண்டட் டு டூ மோர் ட்ராவல், மோர் டைம் இன் புக்ஸ். அண்ட் எனக்கு என்னோட அந்த எம்ப்ராய்டரி டெய்லரிங் திங்ஸை வந்து ரெஜுனேட் பண்ணி ஐ வாண்டட் டு அட்லீஸ்ட் என்னோட ஓன் அட்டையரையாவது நான் நல்லா ஆசையாக பண்ணிக்கணும், என் பிள்ளைங்களுக்கு பண்ணி தரணும். அதுக்கப்புறம் விருப்பம் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு விருப்பம் இருந்தால் அவங்களுக்கு பண்ணி தரணும். இந்த மூணும் என்னோட விருப்பத்தில் இருக்குது. ப்ளஸ் லைப்ரரியும் ஐ வாண்டட் டு மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் ரீட் லோட்ஸ் ஆஃப் புக்ஸ் அண்ட் புக்ஸ் நிறையா வாங்கி தரணும். அந்த மாதிரி இருக்குது. மேபி இன் ஃபியூச்சரில் இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு கம்யூனிட்டிக்கெலாம் நீங்கள் பண்ணுற மாதிரி ஐ மே வுட் லைக் டு கான்ட்ரிபியூட் அஸ் வெல், உங்களை மாதிரி பீப்புளோட ஜாயின் பண்ணி. இதெல்லாம் தான் என்னோட விருப்பம். வெரி நைஸ். கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம கம்யூனிட்டியை ஃப்யூச்சரில் இன்னும் பெரிய அளவுக்கு மேம்படுத்துவோம். அதோட நீங்கள் ஆசைப்படுற மற்ற விருப்பங்களும் நிறைவேற வாழ்த்துக்கள். இறுதி கேள்வி, உங்கள் வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருந்த சில நேரங்களில் தியானம் உங்களுக்கு எப்படி ஒரு ஆதரவாக இருந்தது? அது உங்கள் மனசையும் அந்த சூழ்நிலையும் எப்படி மாற்றியதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த கேள்விக்கு ரொம்பவே நன்றி. ஏன்னா இது கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலுமே எனக்கு சந்தோஷம்தான். தியானத்துக்கு போகிறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்றதுக்காக இது ஒரு சின்ன விஷயமா சொல்ல விரும்புகிறேன். நான், அம்மா, அப்பா, தம்பி, நாங்கள் 4 பேர் தான். அண்டு எனக்கும் தம்பிக்கும் வந்து அப்படி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பு. அண்டு சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படி தான். எனக்கும் அவனுக்கும் 6 வயசு வித்தியாசம். ஸோ எனக்கு வந்து அவன் வந்தது வந்து லைஃப்பில் அப்படி ஒரு வரமாக இருந்துச்சு. இப்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு என்னோட தம்பியோட 24 வயசில் அவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அவன் தவறிட்டான். அது என்னோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இழப்பு. என்னால் அதை விவரிக்கவே முடியாது. அது என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் நான் எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தால் கூட நான் தாண்டி வந்துடுவேன், போராடி வந்துடுவேன். ஐ டோன்ட் ஈஸிலி கிவ் அப். அது என்னோட நேச்சர். பட் இது எனக்கு என்ன பண்ணணும், எப்படி வெளில வரணும்னே தெரியல. அதுக்கப்புறம் என் தம்பியே திரும்பி வருவான். இது எவ்வளோ உண்மையோ தெரியல, ஆனால் அதை நாங்கள் நம்புகிறோம். அது எங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்குது. தம்பியே பிறந்து வருவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் குழந்தை பிறந்தது. அப்புறம் எங்கள் அப்பா குழந்தையெல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் அவங்க தவறிட்டாங்க. ஆனால் எனக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ரொம்ப டீப்பாக ஹிட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2013 2018 வரைக்கும் மை லைஃப் வாஸ் கம்ப்ளீட் ரோலர் கோஸ்டர்னு தான் சொல்லணும். அப்போது இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் ஐ நீடட் அ லாட் ஆஃப் ஹெல்ப். ஐ அப்ரோச் NHS. அவங்க வந்து எனக்கு CBT தெரப்பி கொடுத்தாங்க. ஆனால் அது எனக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை, ஏன்னு தெரியல. அண்ட் அப்போது எனக்கு ஒரு தோழி வந்து விபாசனா மெடிடேஷன் பற்றி சொன்னாங்க. விபாசனா மெடிடேஷன் எனக்கு அதென்னா என்னன்னே தெரியாது. அவங்க சொல்லும் போதும் எனக்கு நம்பிக்கையே இல்லை. அவங்க சொல்லி கிட்டத்தட்ட நான் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, எல்லாம் ட்ரை பண்ணிட்டோம், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல, நம்ம அதை பண்ணணும்னு நான் நினச்சேன். அப்போ தேடி அதை பார்க்கும்போது தான் விபாசனா மெடிடேஷன் இஸ் ப்ராக்டிஸ் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க, உலகம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறாங்க. யூகேல அதுக்குன்னு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 4 சென்டர் இருக்குது. நான் வந்து விபாசனா மெடிடேஷனுக்கு அப்ளை பண்ணி அவங்க வந்து அதுக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. நம்மளோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஏதாவது இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க நம்மளுக்கு ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். எஸ், இட் இஸ் கரெக்ட். அவங்க அந்த சென்டரில் நம்மளுக்கு 10 நாள் தங்குறதுக்கான ஃபெசிலிட்டியும் ஃபுட்டும் தராங்க. அண்ட் இதுக்கெல்லாம் அவங்க எதுவுமே கட்டணமே வாங்குறதில்ல. இதை உலகம் ஃபுல்லாக பரப்பணும் இந்த வழிமுறையை. அது யாருக்கெல்லாம் உபயோகப்படுதோ அதுதான் அவங்களோட இன்டென்ஷனாக இருக்குது. ஸோ நான் போனேன், நான் தங்கி இருந்தேன். அவங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான். பட் அதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்தேன்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த தியானம் ப்ராக்டிஸை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாலோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உண்மையிலேயே மனசு அமைதி அடையுது. தே ஹாவ் கோர்சஸ் ஃபார் சில்ட்ரன் அஸ் வெல். பெரியவங்க முறை போய் 10 நாள் தங்குற மாதிரி குழந்தைங்க தங்க வேண்டியதில்லை. அவங்களுக்கு 2 நாள் கோர்ஸ் தான். உண்மையிலேயே அந்த மெடிடேஷன் ஹெல்ப்ஸ் அ லாட். எனக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. பீப்புளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா விபாசனா மெடிடேஷன்னு நீங்கள் தேடினாவே கிடைக்கும். மோர் இன்ஃபர்மேஷன் இன் பர்சன் ஏதாவது வேணும்னாலும் சொல்லுங்கள். ஐ எம் ஹாப்பி. யாருக்காவது உபயோகப்பட்டால் எனக்கு சந்தோஷம். எனக்கு அந்த 5 வருஷத்தை தாண்டி கடந்து வரத்துக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உபயோகப்பட்டுச்சு. அருமை. நீங்க சொன்ன மாதிரி இந்த விபாசனா மெடிடேஷன் பற்றிய தகவல்கள் நிச்சயம் இதை கேட்கும் பலருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.
அத்தோட உங்க வாழ்க்கையின் முக்கியமான அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் வித்யா. ரொம்ப தேங்க்ஸ் பாரதி. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆஃப்கோர்ஸ் உங்கள் டைம் அண்ட் எஃபர்ட் நிறைய போடுறீங்க சட்டன் கம்யூனிட்டிக்கு, உங்களுக்கு பூங்குன்றனுக்கு அண்ட் உங்களோட இருக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த பாட்காஸ்ட்க்கு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ வித்யா. இப்போ நம்ம பாட்காஸ்டின் நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோட பேச போறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.